गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्यां नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सगास्मि नमो गुरवे। न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वसम्पदा जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रम् राधासखायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। பாகவதத்துல பரீட்சித்து மகரிஷிக்கு ஸ்ரீசுகர் இதுவரைக்கும் பிரகலாத சரிதம், நரசிம்ம வைபவம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இப்ப கஜேந்திர மோட்சத்தை சொல்ல போறார். அது பட்டத்ரி 26வது தசகத்துல நமக்கு 10 ஸ்லோகமா சுருக்கி சொல்லியிருக்கார். இப்ப இந்த கஜேந்திர மோட்சத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பக்தி பண்றது அப்படின்னா மனுஷா மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்ல. எந்த ஜீவனா இருந்தாலும், எந்த ஜீவன் பகவான் மேல பக்தி செலுத்தினாலும் பகவானுக்கு அந்த ஜீவன் மேல எல்லையே இல்ல, ஒரு கணக்கே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு அளவே பண்ண முடியாத அளவுக்கு அன்பு அது மேல உண்டு, அந்த ஜீவன் மேல உண்டு. அப்படிங்கிறதுக்கு இந்த கஜேந்திர மோட்சம் ஒரு உதாரணம். பகவானுக்கு ஜாதி, மதம், பணக்காரன், ஏழை, புத்தி உள்ளவன், புத்தி இல்லாதவன், புகழ் ஜாஸ்தி இருக்கிறவன், புகழே இல்லாதவன், நல்ல செல்வாக்கோட இருக்கிறவன், இப்படின்னு ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. மிருகங்களானாலும் சரி, பகவான் கிட்ட பக்தி பண்ணா பகவானோட அனுகிரகம் கட்டாயம் உண்டு. இப்ப கஜேந்திரன்கிறது ஒரு பெரிய யானை. கஜ இந்திரன். இந்திரன்னா ஒரு உயர்ந்த பதவி. சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடியவனுக்கு இந்திரன் என்ற ஒரு பதவி, போஸ்ட். அப்ப கஜேந்திரன்னா யானை. கஜம்னா யானைன்னு எல்லாருக்கும் தெரியும், யானைகளுக்கெல்லாம் தலைவன். அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற அந்த யானை ஒரு ஸ்டேஜ்ல அப்ப உயர்ந்த பதவியில இருக்கிற அந்த யானைக்கு எவ்வளவு பேர் அதுக்கு பின்னாடி இருப்பார். அந்த யானை, அப்பேற்பட்ட அந்த பதவியில இருக்கக்கூடிய அந்த யானை தன்னுடைய உற்றார், தன்னுடைய உறவினர்கள் எல்லாரும் அதை ஒரு ஸ்டேஜ்ல கைவிட்டுடுறா. கைவிட்டு நிர்கதியா நிற்கிறது. அப்பதான் அந்த யானைக்கு புரியறது, நம்ம ஆபத்துல மாட்டின்னு இருக்கோம், நாம இப்ப நிர்கதியா நிக்கிறோங்கிறது அதுக்கு புரியறது. அப்போ அதுக்கு எது உதவித்து அப்படின்னு பார்த்தால் அதனுடைய ஆழ்ந்த பகவத் பக்தி தான் அதுக்கு உதவி பண்ணிட்டு அதை காப்பாத்திட்டு. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தத்துவம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல ரொம்ப செல்வாக்கு இதெல்லாம் எத்தனை இருந்தாலும் ஒரு ஆபத்து அப்படின்னு வரும் பொழுது பகவத் பக்தி தான் ஒருத்தனை காப்பாத்தும். செல்வம், புகழ், நிறைய மனுஷா மக்கள், அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம், எது இருந்தாலும் அவள்லாம் யூஸ்லெஸ் அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். இந்த கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற இந்த கதையானது பக்தி ஸ்ரத்தைய மட்டும்தான் உண்டு பண்றதா அப்படின்னா இல்ல. அதோட கூட கெட்ட கனவுலாம் நம்ம காண்றோம். நமக்கு சில சகுனங்கள்லாம் கெட்ட சகுனமா தெரியுது. அப்ப அதனால நமக்கு என்ன நடக்கிறது, தீமைகள்லாம் ஏற்படுறது. இதையெல்லாம் இந்த கஜேந்திர மோட்சத்தை படித்தோமானால் நமக்கு போயிடும். கஜேந்திர மோட்ச கதைய படிச்சாதானா அப்படின்னா, படிச்சார்ந்தாலும் சரி, யாராவது படிக்கிறத கேட்டாலும் சரி, கேட்டதை நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல உனக்கு சொல்ல தெரியுதா, அப்ப அந்த கதையை நீ யாருக்காவது 4 பேருக்கு சொன்னாலும் சரி, இதையெல்லாம் பண்ணாலே இந்த கெட்ட சகுனம் இதனாலெல்லாம் தீமைகள்லாம் நமக்கு வருதுன்னா அதெல்லாம் வராமல் தடுக்கும். அதனாலேயே பெரியவாள்லாம் இந்த சரித்திரத்தை எப்பையும் பாராயணம் பண்ணிட்டே இருப்பா அப்படிங்கிறது. இததான் இதனுடைய மேன்மையைத்தான் இந்த பாகவதம் சொல்றது. இந்த கதையில இருக்கிற பூரா கஜேந்திர மோட்சத்தையும் நம்ம படிக்கணுமா? இந்த கஜேந்திர மோட்சம் சொல்லி முடிக்க இப்ப 1 மணி நேரம் ஆறுதுன்னா இத்தனையும் உட்கார்ந்துட்டு நம்ம கேட்கணுமா
அதெல்லாம் பண்ணினாதான் நமக்கா அப்படின்னு கேட்டா, இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அது என்ன சொல்றது அப்படின்னா, இத முதல்ல ஒரு தடவை கேட்டுடு, இல்ல ஒரு தடவை நீ பூராத்தையும் படிச்சுடு. படிச்சுன்றத நீ ஞாபகம் வச்சு திருப்பி திருப்பி நினைச்சு பார்த்தாலே போரும். சரி, இது எங்க நடக்கிறது? திரிகூடமடையில நடக்கிறது, க்ஷீராப்தியில நடக்கிறது. அப்ப அந்த மலையை நினைச்சுப்பார், அந்த க்ஷீராப்திய நினைச்சுப்பார், அங்க இருக்கிற நாராயணனை நினைச்சுப்பார், அந்த யானையையே நினைச்சுப்பார், அந்த யானை இறங்குற அந்த சரோவரை நினைச்சுப்பார். ஏதோ ஒரு காட்சியை கூட நீ நினைச்சுண்டியானா போரும். இந்த தீமைகளில் இருந்தெல்லாம் நீ விலகலாம் அப்படிங்கிறது இந்த கதையினுடைய தாத்பரியம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. அப்பேற்பட்ட ஒரு மிக உயர்ந்த கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிறத சரித்திரத்தை நாம இப்போ பார்க்க போறோம். இந்த யானை எப்படி மோட்சம் பெற்றது? இந்த கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமே அப்படின்னா, அந்த கஜேந்திரன், அந்த கஜன் என்னும் இந்திரன் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பதவியில் உள்ள அந்த யானையானது எப்படி மோட்சம் அடைந்தது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த சரித்திரம். அந்த யானை முன்னாடி எப்படி இருந்து, இப்ப யானைன்னு சொல்றோம், அப்ப அதுக்கும் ஒரு முற்பிறவி எல்லாம் இருந்துட்டு தானே இருந்திருக்கும். அப்ப அந்த யானை முற்பிறவியில என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கறத சொல்லிதான் இத பின்னாடி எடுத்துட்டு வர்றார் யானையா. பட்டத்திரி ஆரம்பிக்கிறார். இந்திரத்யும்ன பாண்டிய கண்டாதிராஜக பத்பக்தாத்மா சந்தனாந்திரௌ கதாசித் त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यं प्राप्तमादित्यकामम्. இந்திரத்யும்ன பாண்டிய கண்டாதி ராஜகா, ஒரு ராஜா இருந்தார். இந்திரத்யும்னன்னு பேர். அந்த ராஜா எந்த நாட்டினுடைய ராஜா அப்படின்னா பாண்டிய தேசத்தினுடைய ராஜா. கண்டாதி, அது பேர் சொன்ன கண்ட ஆதி, கண்டம் பாண்டிய தேசத்தினுடைய ஆதி முதல் ராஜா. ஆதி முதல் அந்தம் வரை அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. முதல் ராஜாவாக இருந்துட்டு அந்த நாட்டை ஆண்டுண்டு வந்தார். அப்ப சொல்ற பட்டத்திரி, குருவாயூரப்பா உங்ககிட்ட நிறைஞ்ச பக்தி நிறைஞ்ச உள்ளம். யாருக்கு? அந்த இந்திரத்யும்னனுக்கு. அவ்வளவு உள்ளம் கொண்ட அவன் மிகச்சிறந்த பக்தன். அந்த இந்திரத்யும்னன் ஒரு பாண்டியன் இருந்தானே, அவனுக்கு என்ன ஆசை? ஒரு ஏகாந்தமான இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு உனக்கு மன நிம்மதியோட பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும்னு. அதனால அவன் எங்க போனான்? பக்தாத்மா, உன்னுடைய பக்தன். அப்படி ஒரு ஆத்மா அவன். அப்பேற்பட்டவன் எங்க போனான்? சந்தனாந்திரவு கதாச்சித்து, ஒரு முறை போய் பண்ணணும்னு ஆசைப்பட்டவன் சந்தனாத்ரி அப்படிங்கிற இடம். அந்த சந்தனாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலைய பர்வதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் அதை. அந்த மலைய பர்வதத்திற்கு அங்க போறான். அங்க போய் அங்க உட்கார்ந்துட்டு அங்க பூஜை பண்ண தொடங்கினானாமே அப்படின்னு பட்டத்திரி குருவாயூரப்பன் கிட்ட கேட்கிறார். அப்பேற்பட்ட இடத்துல போய் அவர் பூஜை பண்ண போகும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறார்? தனக்குன்னு ஒரு குடில் அமைச்சுக்கிறார். எப்பேற்பட்ட ராஜா, ஒரு தேசத்திற்கே முதல் ராஜாவாக இருந்தவன் இவன் என்ன பண்றான்? மலைய பர்வதத்துல போய் தனக்கென்று ஒரு குடில் அமைச்சுக்கிறான். அந்த குடில அமைச்சுட்டதோட இல்லாம அங்க ஒன்ன ஸ்தாபனம் பண்றானே குருவாயூரப்பா, உன்னோட திருமேடிய ஸ்தாபனம் பண்றானே, அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணி ஒன்ன அங்க வழிபட தொடங்கினானே. அப்போ உனக்கு அவன் எல்லாவித கைங்கரியமும் பண்ண தொடங்கினான். அதிலேயே மூழ்கி போயிட்டான். மக்னதி துவத் சேவாயாம், உனக்கு எல்லாவித கைங்கரியங்களையும் பண்ணிட்டு உனக்கு கைங்கரியத்தை ரசிச்சு அவன் பண்ணிட்டு இருக்கிறதுல மக்ன மூழ்கிட்டான். அதுல நன்ன மூழ்கி நீ அவன் உன்னை விட்டா வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு அப்படி மூழ்கி போனவன் பரவச நிலையை அடைஞ்சான். அப்படி ஒரு பரவச நிலையை அடைஞ்சு தன்னை மறந்து இருக்கும் பொழுது வீர ஆலுலோகே மக்னதீகி ஆலுலோகே, அப்படி பரவச நிலையில் இருந்து அவன் பார்க்காம விட்டுட்டானே. எதை பார்க்கல? யார பார்க்கல அப்படின்னா நைவ அகஸ்தியம், பார்க்காமல் விட்டான். யாரை? அகஸ்தியரை. யார் இந்த அகஸ்தியர்? எதுக்காக அங்க வந்தார் அப்படின்னு பேர் கேட்டா, பிராப்தம் ஆதித்ய காமம், ஒரு காமத்தின் காரணமாக. என்ன காமம்? காமம்னா ஆசை அவருக்கு. என்ன காமம் அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்காக வந்தார்னா அவருக்கு பிடித்தமான சிஷ்யன் இந்த பாண்டியராஜா இந்திரத்யும்னன். இந்த பாண்டியராஜா மிகப்பெரியவன், பகவான் மேல ரொம்ப பக்தி கொண்டவன்.
அவன் எப்பேற்பட்டவன், அவன் கைங்கரியம் பண்றதுல எல்லாம் ரொம்ப ஆசையா இருப்பான், பார்த்து பார்த்து பண்ணுவான் குருவாயூரப்பனுக்கு. அப்ப அவன் எப்படி அங்க போய் பண்றான், அவன் பண்ற கைங்கரியத்தை அவன் பலவிதமா அங்க போய் சேவை பண்ணுவானே, அந்த சேவையை நம்ம போய் பார்க்கணும், அவன் எப்படி பண்றான்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய சிஷ்யன் எப்படி அழகா பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த மலைய பருவதத்துல போய் உட்கார்ந்து குடியில வச்சுட்டு இருக்கானே இப்பேற்பட்ட ராஜா ஆசைப்பட்டு அங்க போறார். அங்க போய் அவன் பண்ற பூஜையை பார்த்து ரசித்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு அகஸ்தியர் அங்க போறார். போன அகஸ்தியரை பாண்டிய ராஜா பார்த்தானா இல்ல, அவன் தான் குருவாயூரப்பனுக்கு ஒரு பிரதிஷ்டையை உண்டு பண்ணி அங்க ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு அதுக்கு கைங்கரியம் பண்றதுல மூழ்கி மூழ்கி ரசிச்சு ரசிச்சு நிலையில் இருக்கும் பொழுது காமத்தோட இல்லாம, காமம்னா ரெண்டு அர்த்தம் ஆசைங்கிறதை இங்க கொடுக்கிறாரு பட்டத்திரி. ஒண்ணு, அவன் செய்வதை பார்த்து ரசித்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற ஆசை. இன்னொன்னு என்ன ஒரு எதிர்பார்ப்போட போறாரு அங்க இவரு அகஸ்தியர் அப்படின்னா, நம்மளுடைய சிஷ்யன் அவன். அப்போ குரு வந்திருக்காருன்னு குரு வரவேற்று பெரிய மரியாதை கொடுத்து தனக்கு அதிதி சத்காரம் அதிதி உபச்சாரம் பண்ணுவான். அதுவும் வந்திருப்பது யாரு, தன்னுடைய ஆச்சாரியன். அப்ப தனக்கு மிகுந்த மரியாதை கிடைக்கும்ன்ற அந்த ஆசையுடனும் வந்தார் அகஸ்தியர். இங்கேயோ இவனோ இந்த ராஜாவோ தன்னை மறந்து அகஸ்தியர் வருவார்னு அவன் நினைச்சானா, நினைக்கவே இல்லை. எதிர்பார்க்காம அகஸ்தியர் இருக்கிறதுனால இவன் அகஸ்தியரை கவனிக்கவே இல்லை. அந்த வார்த்தையை தான் பட்டத்திரி இங்க போட்டு நைவா அகஸ்தியம் பிராப்தம் ஆதித்ய காமம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டார். குருவாயூரப்பா, உன் மேல இப்படி ஒரு ஆசையை வச்சுட்டு அகஸ்தியர் அங்க வந்தாரா, அப்படி ஒரு பாண்டியராஜன் உனக்கு இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானே, இந்த நிலையில அப்படி வந்தாரா குருவாயூரப்பா, இது சத்தியமான்னு கேட்க ஆம் என்றான் குருவாயூரப்பன். அப்படி இந்த ஸ்லோகத்துல இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரே ஒரு விவேகிகள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், உணர்ந்துக்கணும், உணர்ந்துப்பா அப்படின்னே சொல்றார். பாண்டிய தேசம்ங்கிறது இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், பாண்டிய தேசத்தினுடைய முதல் ராஜா அப்படின்னா அது எப்பேற்பட்ட செல்வம் மிகுந்த நாடு, செழிப்பு வாய்ந்த நாடு அது. அந்த நாட்டினுடைய முதல் ராஜா என்னும் பொழுது விஷய சுகங்களை வேண்டிய மட்டும் அனுபவிச்சான். வேண்டிய மட்டும் அனுபவிக்கிறதுக்கு அந்த ராஜாக்கு எல்லா விதமான அனுகூலமும் அங்க இருந்தது. இருந்தாலும் இந்திரத்யும்னன் அந்த சுகபோகங்களை எல்லாம் நிலையற்றவன்னு விட்டான். ஏன் விட்டுட்டு வந்தான், இதெல்லாம் நிலையற்றவை அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எது நிலையானதுன்னு முடிவு பண்ணான். எது நிலையானது, பகவத் ஸ்வரூப தியானம் மட்டும்தான் நிலையானது அப்படின்னு முடிவு பண்ணி, அதுவும் ஏகாந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு மலைய பர்வதத்தை தன்னுடைய இருப்பிடமா வச்சுட்டு அங்க போனான். இதிலிருந்து ஒரு உண்மையா நமக்கு உண்மை என்னன்னு நமக்கு தெரியறது, நிலைத்த சுகம் பகவத் பக்தி ஒண்ணுதான் அப்படின்னு நமக்கு கட்டாயம் தெரியறது. சாதாரணமா விசேஷ சுகங்கள்லாம் முதல்ல ரொம்ப நல்லா இருக்கும், கடைசியில அது துக்கத்தை மட்டுமே கொடுக்கும். பகவத் ஆராதனம் ஒண்ணுதான் நிரந்தரம், நிரந்தரமான சுகத்தை கொடுக்கும். இததான் நம்ம கீதையில படிச்சுட்டு வந்திருக்கோம். துக்காந்தம் நிகச்சதி, கடைசியில துக்கத்தை கொடுக்கக்கூடியதுதான் விஷய சுகங்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கிற அகஸ்தியர் மரியாதையை எதிர்பார்த்துண்டு வந்து காத்துண்டு இருக்கார். இவனோ பகவத் பஜனையில மூழ்கி இருக்கான்னு பார்க்கவே இல்லை. அப்ப என்னாச்சு, கும்போத்போதி சம்பிருத க்ரோதபாரக ஸ்தப்தாத்மா த்வம் ஹஸ்தி பூயம் பஜதி சப்ஹதைனம் பிரத்யகத் சோபி லேபே ஹஸ்தீந்திரத்வம் த்வத்ஸ்மிருதி வ்யக்தி தன்யம். கும்போத்போதி அப்படின்னா கும்பத்திலிருந்து தோன்றியவர் கும்பமுனி. அதிலிருந்து தோன்றிய குடமுனியான அகஸ்தியருக்கு சம்பிருத குரோதபாரக, குரோதம்னா கோபம், ரொம்ப கோபம் வந்துட்டு என்ன பாப்பான், ஆச்சாரியனுக்கு மரியாதை பண்ணுவான்னு நினைச்சிட்டு வந்தவர். மரியாதை பண்ணினப்பறம் இவர் ஆசீர்வாதம் பண்ணணும், 2 பாயிண்ட் அவர் கொண்டு வந்தது. ஆனா இவன் திரும்பிய பார்க்கல, கோபம் வருது. கோபம் எப்படி வருது, இருக்க விருத்தி ஆயிட்டு போறதான் கோபம். அப்படி வந்த கோபம் அப்படி வந்து கோபம் அதிகமா வந்தது அப்படின்னு மட்டும் நிறுத்தல, பாரக இன்னும் மேல மேல அந்த கோபத்தினுடைய பாரம் அதிகமாயிண்டே போறப்போ எப்படி என்ன சொல்றார், ஆச்சாரியன் வந்திருக்கிறத கண்டுக்கவே இல்லை. அப்ப எப்படி இருக்கான் அப்படின்றதுக்கு சொல்றார். சப்தாத்மாத்வம் ஹஸ்தி பூயம் பஜேதி. ஹஸ்தின்னா யானை,
ஒரு யானை, ஒரு மத கொண்ட யானை யார் வந்ததையும் கண்டுக்காம இது பண்ணிட்டு இருக்கா மாதிரி ஒரு யானை கணக்கா நீ உட்கார்ந்துட்டு இருக்க, அப்படி தோன்றது அவருக்கு. அப்படின்னு அசையாம அப்படியே இருக்க நீ ஒரு, அதுவும் அவனுக்கு இந்திரத்யும்னனுக்கு நல்ல பெரிய உடம்பு வேற, யானை மாதிரி பெரிய உடம்போட வேற இருக்க நீ. அப்போ அந்த யானைய மாதிரியே நீ ஆவ அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்து விடுறார். சத்வாதைனம் பிரத்யகாத் சோபிலேபே ஹஸ்தீந்திரத்துவம் வத் ஸ்மிருதி வியக்த தன்யம். அப்போ என்ன சபிச்சு விடுறாரு, சபிச்சு விட்டு திரும்பி போயிடுறாரு. இப்ப அந்த அரசனும் சுத்தமா ஒண்ணுமே தெரியல அவனுக்கு. இவர் வந்தாரு, பார்த்தாரு, கோவப்பட்டாரு, சாபம் கொடுத்தாரு. ஏதாவது தெரிஞ்சுதா அவனுக்கு? ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியாம இவர் பாட்டுக்கு சாபம் கொடுத்துட்டு இவர் கிளம்பி போகவும் போயிட்டார். பாண்டியராஜனுக்கோ இது எதுவுமே தெரியல. அந்த நிலையிலேயே நீ அவன் அடைந்து விட்டானே குருவாயிரப்பா. என்னத்தை அடைஞ்சான் அப்படின்னா ஹஸ்தி இந்திரத்துவம், யானைகளுக்கெல்லாம் தலைவனாக, ஹஸ்தி இந்திரத்துவம் தலைவனாக கஜேந்திரனாக பிறவி அடைஞ்சுட்டான். அப்ப பிறவி அடைஞ்ச உடனே அப்படி பிறந்தாலும் குருவாயிரப்பா உன்னை குறிச்ச நினைவு மட்டும் அவனுக்கு தெளிவா இருந்தது. அது எப்படி அடுத்த பிறவியில நினைவு தெளிவா இருக்குமா அப்படின்னா, முன் ஜென்ம ஞாபகம் ஏதோ ஒருவருக்கு சில பேருக்கு இருக்கும். அந்த விஷயத்தில் குருவாயிரப்பா அவன் கொடுத்து வச்சவன் ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு அந்த இடத்துல. ஒரு ஜென்மத்துல பக்தனானவன் ஏதாவது அப்படி இப்படி நல்ல ஆழ்ந்த பக்தனவன் அப்படி இப்படி ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா கூட அவன் எவ்வளவு பக்தி பண்ணிட்டு இருக்கானோ அந்த இடத்திலிருந்து அடுத்த ஜென்மாவில் அவன் தொடர முடியும். அந்த பாக்கியம் அவனுக்கு இருக்கும். தொடரும் பண்டியாக பகவானே அதற்கு தூண்டுதலும் கொடுப்பான். அதுதான் பட்டத்திரியின் அந்த அருமையான வார்த்தை, துவத் ஸ்மிருதி வியக்தி தன்யம். உன்னுடைய ஞாபகம் அடுத்த ஜென்மாவிலேயும் அவனுக்கு தொடரும்படியாக நீ வைப்பாயே குருவாயிரப்பா. இதுக்குதான் உதாரணமாக ஜடபரத சரித்திரம் இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். அதுபோல இந்திரத்யும்னன் ராஜாவாக இருந்த பொழுது எப்படி பக்தி பண்ணி கொண்டு இது நாள் வரை இருந்தானோ அதெல்லாம் அவன் அக்கௌண்ட்ல அப்படியே போட்டு வச்ச, பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்ச மாதிரி அப்படியே இருக்கு. அந்த விட்ட இடத்திலிருந்தே அவன் இப்பொழுது தொடரலாம். அதுதான் பகவானினுடைய பகவத் கருணை. இப்ப இந்திரத்யும்ன மேல எந்த தப்பும் இல்லாததுனால இந்த கருணை. ஆனா நமக்கு ஒரு டவுட் இந்த இடத்துல வரும். என்ன, ராஜா மேல எந்த தப்பும் இல்லை, அப்ப எப்படி அகஸ்தியர் சாபம் செல்லும் அப்படின்னு நாம கேள்வி கேட்க மாட்டோமா? நமக்கு அப்படித்தானே தோணும். ராஜா மேல பாவம் எந்த தப்பும் இல்லை, குருவாயிரப்பா அவன் மோமேலே மூழ்கி இருந்தான், உனக்குதான் கைங்கரியம் பண்ணியிருந்தான், அப்ப அகஸ்தியருக்கு அது தெரியல, தெரியாத இருந்து அவர் கொடுத்த சாபம் எப்படி செல்லும் அப்படின்னு நாமளா இருந்தா நிச்சயமா கேட்போம், எப்படி இந்த சாபம் செல்லும். நாம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த லீலையே. ஆச்சாரியாரோ பெரியவாளோ நாம தப்பே பண்ணாட்டா கூட, நான் யாரோ ஒரு பணி சொல்றா, சாபம் கொடுக்குறா அப்படின்னு கேட்க, ஏன் எனக்கு நான் தப்பே பண்ணலையே, நான் தப்பு பண்ணா தப்ப எனக்கு என்னத்துக்கு சாபம் கொடுத்தேள், ஏன் மேல நான் தான் தப்பு, ஏன் பழி போடுறேள் அப்படின்லாம் எதுவும் கேட்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க, ஆமா ஏதோ தெரியாத நடந்துடுத்து என்ன மன்னிச்சிடுங்க, சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணா பெரியோர்கள் நமக்கு சாபமோ பழியோ ஏதோ கொடுத்தாலும் அது நம்மை எந்த விதத்திலும் பாதிக்காது, நமக்கு திருப்பி அனுகிரகமே பண்ணுங்கிறார். எந்த விஷயத்த நாம எடுத்துட்டோமோ, நீங்க கொடுத்த சாபத்தை பரீட்சித்தே அதுக்கு ஒரு சாட்சி கேட்டா, பரீட்சித்து என்ன பண்றான், அவன் தானே சாபம் வாங்கிக்கிறான், அதனால அது கிடைச்சதுதானே நமக்கு இந்த பாகவத சப்தாகமே. அப்ப அவன் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவன் வரான், அவனுக்கு பின்னாடி மோட்ச பிராப்தி கிடைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இந்த பாண்டியராஜனே அகஸ்தியரை கூப்பிட்டு, சுவாமி எனக்கு நீங்க இப்ப இப்படி யோசிக்கலாம். பாண்டியராஜனே என்ன பண்றான், அகஸ்தியரை கூப்பிட்டு, சுவாமி நீங்க வந்ததே எனக்கு தெரியாது, அது என்னோட தப்பே இல்லை, தெரிஞ்சா நான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பேனா, உங்க சிஷ்யன் இல்லையா நானு அப்படின்னு கேட்டு இருந்தான்னு வச்சுப்போம். அகஸ்தியர் ஒரு வேளை மனசு இறங்கி சாபத்தை வாபஸ் வாங்கிக்கிறாருன்னு வச்சுப்போம். சாபத்தெல்லாம் வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது. வச்சுண்டா இப்ப நாராயணியத்துல நம்ம 26வது தசகமான இந்த கஜேந்திர மோட்சத்தை நம்மளால அனுபவிக்க முடியுமா? தெரியாது. இன்னொரு பக்கம் இந்த பாண்டியராஜா இத்தனை ஜென்மம் இந்த மாதிரி இப்ப ஜென்மமா பகவத் சேவையில அவன் ஈடுபட்டு வர்றதுனாலதான் இப்ப அவனால விஷய சுகங்கள்ல இருந்து விடுபட்டு பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு இந்த ஸ்டேஜுக்கு இவன் வந்தான். இப்ப இதோட தொடர்ச்சி அடுத்த ஜென்மான்னு அவனுக்கு தொடர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் எத்தனை ஜென்மாக்கு இது தொடர்ந்துட்டு போகும்னு தெரியாது.
இதே சாபம் அவனுக்கு அனுகிரகமாகி இந்த ஜென்மாலேயே இப்ப கஜேந்திரனாக பிறக்கும் பொழுது இப்பவே அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பையும் அவனுக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சாபமே அவனுக்கு அனுகிரகமாவும் மாறுறதே. அதை விட இதுவரைக்கும் காத்தால, அதனாலதான் என்ன சொல்றோம், இன்னி வரைக்கும் காத்தால எழுந்திருக்கும் போதெல்லாம் கஜேந்திர மோட்சம் சொல்லி எழுந்துட்டு இருக்கணும். நம்ம எல்லாம் காத்தால எழுந்திருக்கும் போதே கஜேந்திர மோட்சம். இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளி யாரு? அகஸ்தியர் கொடுத்த சாபம் தான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு, அதனால் சாபமானாலும் அதை ஏத்துக்கிறதே நல்லது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ உணர்த்தினாயே குருவாயிரப்பா. யாராவது ஏதாவது உன்னை திட்டா அப்படின்னா, என்ன திட்டாளே அது இதுன்னு கருங்குருன்னு மனசுல எல்லாம் போட்டுக்காது. நீ தப்பு பண்ணியா தப்பு பண்ணலையா அப்படிங்கிறது உனக்கு தெரியும். தப்பு பண்ணா அவ திட்டினது சரின்னு நினைச்சு திருத்திக்கோ. தப்பே பண்ணல, பரவாயில்ல தப்பு பண்ணிட்டோம், பகவான் அவ கேட்டுக்கலன்னா கூட பகவான்கிட்ட போய் அப்பா நான் ஏதோ தெரியாம நான் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிடு. நீ அதில் இருந்து விடுதலை பெறலாம் அப்படிங்கறத காட்டுறது இந்த சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்ப என்ன பண்ணிட்டார்? யானைகளுக்கெல்லாம் சிறந்ததான தன்மையை அவன் அடைந்த பிறகு இப்ப எங்க இருக்கான்? அந்த கஜேந்திரனா இப்ப ஆயாச்சு. இப்ப அந்த மலைய பருவதத்திலேயே இருக்க முடியுமா அப்படின்னா தெரியல. சோ அப்ப கஜேந்திரனாக இப்ப அங்கேயே ராஜாவாக இருந்தவன் இப்ப கஜ இந்திரன் அப்படிங்கிற நாமம் கிடைக்கிறது. அப்ப எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தால், दुक्ताम्बोदेर् मध्य भाजित्रिकूटे क्रीडन् शैले यूथभोयं वशाभिः सर्वान् जन्तूनत्यवर्तिष्ठ शक्त्या त्वद्भक्तानां कुत्र नोत्कर्षलाभः. எங்க இருக்கான்? துக்தாம்போதேர் மத்தியபாஜி திரிகூட்டே. துக்தாம்போதேகேனா பார்க்கடல். துக்தாம்போதே இப்ப இங்க எங்க இருக்கு இந்த யானை? பொதுவா இந்த கஜேந்திர மோட்சம்ங்கிறது பல இடத்துல நடந்ததா சொல்லுவா. அங்கங்க உள்ள ரிஷிகளுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு இடம் அது மாறும். இங்க பாகவதத்திலே ஆகட்டும், அதனுடைய சாராம்சமாக பட்டத்திரி கொடுத்த நாராயணத்துல ஆகட்டும், திருப்பார்கடல் மத்தியில் இருக்கக்கூடிய திரிகூட்ட மலையில் மத்தியபாஜி திரிகூட்டே, திரிகூட்ட மலையில இந்த யானை விளையாடி கிரீடன் செயலே அப்படின்னா விளையாடுறது. அந்த மலையிலே இந்த யானை விளையாடி இருக்கு. யார் கூட விளையாடுறது? யூத்தபோயம் வஷாபிகி. அங்க நிறைய யானைகள் இருக்கு, நிறைய ஆண் யானைகள், வஷாபிகினா பெண் யானைகள். எல்லாரோடையும் இந்த யானை ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. விளையாடின்று இருக்கும் போது திரிகூட்ட மலை அப்படின்னா, த்ரீனா மூணுன்னு எல்லாருக்கும் தெரியும். திரிகூட்ட மலை அப்படின்னா 3 மலைகள், சிகரம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன சிகரம் அப்படின்னாக்க, பொன்னாலான சிகரம், வெள்ளியானால சிகரம், உலோகத்தாலான சிகரம் அப்படின்னு 3ம் சேர்ந்தது. இப்ப எல்லா ஜந்துக்களும் மற்ற எல்லா மிருகங்களையும் விட மேம்பட்டவனாக யார் இருக்கா? இந்த கஜேந்திரன். அப்ப எல்லா ஜந்துக்களையும் வீழ்த்தக்கூடிய சக்தி இந்த கஜேந்திரனுக்கு இருக்கு. அப்ப எல்லாரையும் எங்க யார் வந்தாலும் என்ன வந்தாலும் எல்லாரையும் வின் பண்ணி இருந்துட்டு இருந்தான். இப்படி வின் பண்ணிட்டு இருக்கானே குருவாயிரப்பா, உன் பக்தர்களுக்கெல்லாம் எங்கதான் சிறப்பு இல்லை, எங்கதான் பெருமை இல்லை. அவன் காட்டுக்கு போனாங்க, நாட்டுல இருந்தாங்க, மலையில இருந்தாங்க, எல்லா இடத்துலயும் அவனுக்கு சிறப்பு தான் குருவாயிரப்பா. எங்கேயோ போய் நோஞ்சானா உன் பக்தன் பிறக்காம அவரு கொடுத்த சாபத்திலையும் எவ்வளோ ஒரு பெரிய மேன்மை அவனுக்கு கிடைச்சது. கஜேந்திரனா பிறந்தானே, கஜங்களுக்கெல்லாம் தலைவனாக கஜேந்திரனாக பிறக்கும்படி செஞ்சியே, அப்படித்தானே இது அப்படி நீ பண்ண பாத்தியா, அதுதானே இதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பகவத் பக்தியில ஈடுபடும் பொழுது எவ்வளவு கர்ம வினைகள்லாம் நமக்கு இருந்தாலும் ஜென்மாவை அடையறவா எப்பொழுதும் சகல சௌபாகியங்களோட கூடிய ஜென்மாவை, சகல சௌபாகியங்கள் நிறைந்த ஜென்மாவையே அடைவார்கள். ஏன்? அவ இந்த ஜென்மத்துல பகவத் பக்தியிலேயே ஈடுபட்டிருக்கா. அதனால இன்னொரு ஜென்மா எடுக்கும் பொழுது அடுத்த ஜென்மா அவர்களுக்கு உயர்ந்ததாகவே கிடைக்கும், சகல சௌபாகியங்களோட இருக்க மாதிரியே கிடைக்கும். இத பகவான் கீதையில சொல்றார். சௌபாகியங்கள்லாம் திரும்ப வீடு வாசல் காரு பங்களான்னு நினைச்சுக்க கூடாது. சௌபாகியங்கள்னா இதனோட கண்டினியூட்டி, பகவத் ஸ்வரூபத்தை கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த சௌபாகியம் அவனுக்கு கிடைச்சுட்டே இருக்கும் அடுத்தடுத்த ஜென்மத்துல. இப்படி இருக்கும் பொழுது அங்க விளையாடிட்டு இருக்கானே இந்த கஜேந்திரன், எல்லாருக்கூடையும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கானே. அப்படி இருக்கக்கூடிய அந்த கஜேந்திரனுக்கு ஒரு நாள் என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா,
ஸ்வேனஸ்தேம்னா திவ்ய தேசஸ்வசக்த்யா சோயங்கேதான பிரஜானன் கதாச்சித் சைல பிராந்தே கர்மதாந்தஸ்ஸரஸ்ய யூதை சார்த்தம் தத்ப்ரணுன்னோபிரேமே. ஸ்வேன தனக்கு கிடைச்ச பலத்தால திவ்ய தேசத்துவ சக்தியா திவ்யமான தேகம் தனக்கு கிடைச்சது. அந்த தேகத்தினால ஏற்பட்ட சக்தியினாலையும் இந்த கஜேந்திரன் சோயம் இந்த கஜேந்திரனானவன் கஷ்டங்களை எல்லாம் கொஞ்சம் கூட அவனுக்கு தெரியவே இல்லை. ஏன்? இவனுக்கு எக்கச்சக்கமான சக்தி, எல்லாரையும் வின் பண்ணிட்டு வரக்கூடிய அவனுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே தெரியலை. அவன்கிட்ட பலம் அதிகமா இருக்கு, திவ்யமான இடத்துல வேற வசிச்சுட்டு இருக்கான். அது என்ன திவ்ய இடம்? அது என்ன திவ்ய இடம்? 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான திருப்பார்கடல், 107வது தேசமான திருப்பார்கடல்ல வசிக்கிறான். அதுதானே நம்ம திருப்பார்கடலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய திரிக்கூட்டமலை அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம். இத உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஞாபகம் இருக்கும். 21வது தசகம் நம்ம அனுபவிக்கும் பொழுது அது ஜியோகிராபின்னு சொல்லி நம்ம அதனுடைய வர்ணனையை அங்க பார்த்தோம். அதுல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜியோகிராபி சப்த தீபம் அதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு வரும் பொழுது முதல்ல உப்பு சூழ்ந்த கடல், தேன் சூழ்ந்த கடல், நெய் சூழ்ந்த கடல், பால் சூழ்ந்த கடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே வந்தோம். அந்த பால் சூழ்ந்த கடல் பிரதேசம் அதுதான் பாலானான கடல், திருப்பார்கடல். அந்த பார்க்கடலின் பையத்து என்ற பரமன் பள்ளி கொண்டு இருக்கான். இது ரிஷிகள் தேவர்கள் கண்ணுக்குத்தான் தெரியும் இந்த பார்க்கடல் அப்படிங்கிறது. அதுல பள்ளி கொண்டு இருக்கிற அந்த பரமன் ரிஷிகர்களுக்கு தேவர்களுக்கு அவா கண்ணுக்குத்தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. அந்த திருப்பாடற்கடல்னு மத்தியில இந்த திருக்கூடமலை இருக்கு. இப்படி ஒரு இடத்துலதான் இந்த யானை கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் இந்த கஜேந்திரன் வாழ்ந்துட்டு வரான். ஏன்னா அவனுக்கு தான் சக்தி இருக்கே, எல்லாரையும் வின் பண்ணிட்டு வரானே அப்படிங்கிறது. ஆனா ஒரு நாள் அங்க அந்த மலைச்சரிவுல என்ன இருந்தது? சைல பிராந்தே கர்ம தாந்தஸ்ஸரஸ்யாம். அந்த மலைச்சரிவுல அந்த மலை பகுதியில திடீர்னு ஒரு நாள் வெப்பம் ரொம்பவும் அதிகமா இருக்கும். வெப்பம் ரொம்பவும் அதிகம். இதுவரைக்கும் சுகமாக வாழ்ந்த அந்த யானைக்கு வெப்பம் அதனுடைய தாக்கம் அது என்னன்னே தெரியாத வாழ்ந்த யானைக்கு இன்னைக்கு அந்த தாக்கம் தெரியறது. அப்ப தெரியும் பொழுது அந்த யானைய அந்த வெப்பமானது வாட்டுறது. அவ்வளவு பெரிய உருவம் அந்த யானையை வாட்டுறது. அப்போ அங்க தெரியற அங்க போறான். எங்க போறது அந்த யானை? என்ன பண்றது? இப்ப தண்ணி தாகம் எடுக்குமா? எல்லாத்துக்கும் தண்ணி தாகம் இப்ப எல்லாத்துக்கும் எடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது யூதை சார்த்தம் துவத் பிரணுன்னோபிரேமே. இப்போ துவத் பிரணுன்னு அப்படின்னா துவத்துனா உன்னுடைய பிரேரணை, தூண்டுதல். உன்னுடைய தூண்டுதலாலதான் இதெல்லாம் நடக்கிறது எனக்கு புரிஞ்சுடுத்து குருவாயூரப்பான்றார் பட்டத்தை. அப்ப இவர் என்ன பண்றார்? தேடுறார். எங்க போறது? தாகம், யானைக்கு தாகம். அப்ப இந்த யானை என்ன பண்றது? சுத்தி பாக்குறது. அதுக்கு எதுவும் தெரியல. இப்படி போயிட்டே இருக்கச்சு ஒரு பொய்கை தெரியறது. அந்த பொய்கை எது அப்படின்னா வருணனுடைய தோட்டம். வருணனுடைய தோட்டம். இது எல்லா யானை, இது கூட அத்தனை ஆண் யானை இருக்கு, பெண் யானை இருக்கு, தினம் விளையாடுறதே இது. அவளோட கூட அங்க போய் இந்த வெப்பத்தை தணிச்சு தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் போடுறாங்க. சில புராணங்கள்ல அந்த இதுல போய் இறங்குறது இது பொய்கையில. ஆனா சில புராணங்கள்ல இது பூ பறிக்கிறதுக்காக இறங்கித்துன்னு சொல்லி இருக்கும். பூ பறிக்கிறதுக்காக இறங்கித்து அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா பாகவத புராணத்திலேயோ நாராயணியத்திலேயோ அந்த மாதிரி சொல்லலை. வெவ்வேறு கல்பத்துல வெவ்வேறு ரிஷிகள் வெவ்வேறு விதமாக இந்த லீலையை அனுபவிச்சிருப்பா. பகவான் அங்கங்க ஒண்ணு நடத்துவான். இதுல இது ஒண்ணு சரி, அது அப்படி சொன்னாலே அங்க மட்டும் அப்படி சொல்லி இருக்கே, இங்க இப்படி சொல்லியிருக்கேன், இந்த ஆர்குமெண்ட்டுக்கே நம்ம போகக்கூடாது. நம்ம இருக்கிற நேரத்துல நமக்கு கிடைச்ச லீலைய நமக்கு எப்படி எப்படி சொல்லியிருக்காளோ அப்படி நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுதான் நாம தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து இதுதான் சரி அதுதான் சரின்னு சொல்லிட்டு நாம பேசக்கூடாது. அந்த திரிகூடமலையில இது நாள் வரைக்கும் இல்லாத அந்த வெப்பத்தை திடீர்னு உண்டாக்கினதே உன்னுடைய லீலை தானே அப்படிங்கிறார் பட்டத்திரி குருவாயூரப்பன்ட்ட. அந்த வார்த்தையை தான் கூட போட்டு துவத் பிரணுனா உன்னுடைய நீ பண்ண பிரேரணை, நீ தூண்டின, அதனாலதான் அவனுக்கு தாகம் எடுத்தது கஜேந்திரனுக்கு. உடனே
அந்த யானை என்ன பண்ணிட்டு தாகசாந்திக்காக தண்ணீர் தேடிட்டு தண்ணீரை தேடி அலையிறப்போ அந்த யானைக்கு எங்கேயோ தாமரப்பூ வாசனை அடிச்சுதான். தாமரப்பூ வாசனை அடிக்கிறது, அப்ப தாமரப்பூ வாசனை அடிக்கிறது அப்படின்னாக்க அப்ப இங்க எங்கேயோ ஒரு பொய்கை இருக்கணும். பொய்கை இருந்தால் மட்டுமே ஒரு தாமரப்பூ பொய்கையில தான் நிறைய இருக்கும். இங்க ஏதோ ஒரு குளம் இருக்கு, அப்போ ஒரு தாமரை குளம் இருக்கு, ஆஹா இங்க தண்ணி இருக்கு, இங்க போய் நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு அந்த பொய்கையை பார்த்துட்டு வந்து சேர்றது. அங்க அந்த யானை கூட்டத்தோட உன்னுடைய பக்தன் போனானே, அங்க போய் எல்லாம் விளையாடிட்டு தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு வாங்க தண்ணி குடிக்கலாம் எல்லாம் விளையாடுறது போய் அங்க போய் விளையாடுறானே குருவாயிரப்பா. சில இடத்துல சொல்லியிருக்கும் தாமரையை பறிக்க போறான்னு, சில இடத்துல சொல்லியிருக்கும் அங்க இறங்குறான்னு. ஆனா பகவான் இரண்டுமே ஒன்றுதான். ஆனால் பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த யானையை காக்க வரப்போகிறான் அப்படிங்கிறத காட்டுறதுதான் இது. இப்ப இந்த கஜேந்திரன் தன்னோட பரிவாரங்களோட அங்க போய் விளையாடுறான். அந்த குளம், அந்த சுத்தி இருக்கிற தோட்டம், அந்த வனம், அத பாகவத புராணம் வர்ணிக்கிறது. இந்த தோட்டத்துக்கு என்ன பேர், இந்த தோட்டம் யாருடையது? நம்ம முன்னாடியே சொன்னோம் இது வருணனுடையது அப்படின்னு. இதுல 6 ருத்து, ஒரு வருஷத்திற்கு 6 ருத்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த 6 ருத்துலயும் ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீசன்ல இந்த பூ பூக்கும், ஒரு சீசன்ல இந்த பழம் பழுக்கும், ஒரு சீசன்ல இந்த மாதிரி காய் காய்க்கும் அப்படின்னு நம்ம இது சீசன் பா, இது மாங்காய் சீசன் அப்படின்னு, இது பாரு இந்த சீசன்ல தான் இதெல்லாம் நிறைய இருக்கும், இது மல்லிப்பூ நிறைய இருக்கிற சீசன் அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த வருணனுடைய தோட்டத்துல பார்த்தா 6 ருத்துலயும் எல்லாமே இருக்கும். அதுதான் வருணன் ஏற்பாடு செய்த அந்த தோட்டம். அதனாலேயே ருதுமத் அப்படின்னு அந்த தோட்டத்திற்கு பெயர். வருணன் அங்க எப்பயும் என்ன பண்ணுவானா, தேவஸ்திரீகளோட சேர்ந்து, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட சேர்ந்து உல்லாசமா விளையாடுறதுக்காகவே அவன் அமைத்து வைத்த தோட்டம் அது. அந்த தோட்டம் அங்க நிறைய சரஸ் இருக்கு. அதுல இந்த பொய்கை, அதனால்தான் நிறைய அங்க தோட்டத்துல நிறைய நீர்நிலைகளை எல்லாமே அவன் அந்த தோட்டத்துல உற்பத்தி பண்ணி வச்சிருக்கான். எல்லா ருதுலையும் இருக்கக்கூடிய எல்லா பழம், எல்லா புஷ்பம் எல்லாமே கிடைஞ்சு ஒரே வனம் ஃபுல்லா அப்படியே ஒரு வாசனை நிறைஞ்சு அங்க ரொம்ப நன்னா இருக்கும், சிறப்பா இருக்கும். அதை பார்த்தான் ரொம்ப ஆசை வந்துடுது கஜேந்திரனுக்கு. தண்ணி தாகம் இங்க நன்னா தீர்த்துக்கலாம், வெயிலினுடைய தாபம் தாங்காத இருக்கிற அவனுக்கு தாக சாந்திக்காக அந்த குளத்திற்கு போனான். அந்த குளத்து எவ்வளவோ குளங்கள் இருக்கு, ஏன் இங்க வரணும் அப்படின்னா திரும்பவும் சொல்றாரு பட்டத்திரி, உன்னுடைய அவன் எத்தனையோ குளம் அமைச்சு வச்சிருக்கான் அதே தோட்டத்துல, அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி இதே குளத்துக்கு வர அப்படின்னா உன்னோட தூண்டுதல் குருவாயிரப்பா, நீதான் இங்க போ. எதுக்காக நீ அங்க போக சொன்ன? இங்க போனாதான் உன்னால அவனுக்கு அனுகிரகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த குளத்துக்கு போக சொன்னாய். அதனால கஜேந்திரனும் அங்க போனான். வருணதேவன் தேவ கன்னிகைகளோட ரமிக்கக்கூடிய ருதுமத் அப்படிங்கிற தோட்டத்தில் தன்னோட பரிவாரங்களோட கூட இந்த கஜேந்திரன் போனான். போனதுக்கு அவன் உன் மீது செய்த பக்தியின் சாராம்சமே இது பூரா அவனோட பக்தியின் ஆழமே இது பூரா. இப்படி எல்லாம் அவன் பக்தி செலுத்தலைன்னா நீ எதுக்கு அந்த குளத்துக்கு போக சொல்ல போற? எத்தனையோ குளம் இருக்கு, எங்கேயோ போய் தண்ணி குடிக்க வேண்டியதானே. இல்லையே, அந்த கஜேந்திரனை நீ அங்க அனுப்பினதுக்கு காரணமே உன்னுடைய தூண்டுதல், அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நீ இதை செய்தாய். அந்த பொய்கையில் கஜேந்திரன் போய் இறங்கினான். அவன் போய் இறங்கிய பொழுது கிராஹி போதஸ்தஜ்ஜலே வர்த்தமானக ஜக்ராஹைனம் ஹஸ்தினம் பாததேஷே சாந்தியர்த்தம் ஹி சாந்திதோசி ஸ்வகானாம். தாவது அப்போ இறங்கிய பொழுது தேவலஸ்யாபி சாபாத், தேவலர்னு ஒரு மகரிஷி, அவருடைய சாபத்தினால் ஹூஹூஸ் அப்படின்னா ஹூஹூ அப்படின்னு பேரை கொண்ட ஒரு கந்தர்வன் தேவலர் அப்படிங்கிற மகரிஷியின் சாபத்தினால் முதலையாக ஆகி அந்த பொய்கையில் வசித்து வந்தான். ஹூஹூ அப்படின்னு பேரு. அவன் ஒரு கந்தர்வன், தேவலர் அப்படிங்கிற முனிவருடைய சாபத்தால அங்க முதலையாக அவன் இருந்தான். இந்த ஹூஹூ அப்படின்னா என்ன சாபம், ஏன் அவன் என்ன காரணத்தினால அவனுக்கு சாபம் கிடைச்சதுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். வேற என்ன சாபம் அப்படின்னு தெரிஞ்சுக்காம, ஹூஹூன்னு ஒரு கந்தர்வன் ஒரு சமயம்
கந்தர்வ ஸ்திரீகளினுடன் இந்த ருதுமத் அவ அங்க தேவலோகத்துல இருக்கிறவா எல்லாருமே வந்து அந்த தோட்டத்துல உல்லாசமாக இருக்கிறதுக்காக வருணனால் அமைக்கப்பட்ட தோட்டம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதே ருதுமத் அப்படின்னு வருணதேவனின் தோட்டத்தில் உள்ள இந்த தடாகத்தில், இப்ப இந்த பொய்கையில எந்த கஜேந்திரன் கால விட்டானோ அந்த தடாகத்தில் முன்னொரு காலத்தில் இந்த ஹூஹுங்கிற கந்தர்வன் தன்னுடைய கந்தர்வ பெண்களோட அங்க வந்து அந்த ஜலத்தில், அந்த பொய்கையில இருக்கக்கூடிய ஜலத்தில் ஜலக்கிரீட பண்ணிட்டு இருக்கான். அப்ப விளையாடின்னு இருக்கும் பொழுது அந்த சமயத்துல தேவலர்னு ஒரு மகரிஷி அந்த ஜலத்துல அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த பெண்கள் எல்லாம் அப்பதான் அந்த தேவலருங்கிற அந்த மகரிஷிய பாக்குறா. பார்த்தவாளுக்கு ஐயோ வேற யாரோ ஒரு ஆண்மகன் அங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பெண்களுக்கு ஒரு வெட்கம் ஏற்படுகிறது. ஏன் இவெல்லாம் வெட்கப்படுறான்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பாக்குறான். இந்த கந்தர்வன் திரும்பி பார்த்தா அங்க மகரிஷி இருக்க. அவர் பாட்டுக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அவர் தியானத்துல அவர் பாட்டுக்கு குளிச்சுட்டு அங்க இது பண்ணிட்டு இருக்கார். தண்ணிக்குள்ள நின்னுண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, இவன் என்ன பண்றான் கிடுகிடுன்னு அங்கேருந்து போறான். இந்த முனிவரை பார்த்த உடனே இவாளுக்கெல்லாம் வெட்கம் வந்து ஜலக்கிரீடையில் ஈடுபடுவதில் தடங்கள் ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், கிடுகிடுன்னு போய் அங்கேருந்து தண்ணிக்குள்ளேயே போறான். இந்த கந்தர்வன் தண்ணிக்குள்ளேயே போய் அவர் இடுப்புல துண்டு கட்டிண்டு அவரு ஸ்நானம் பண்ணிட்டு அங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தண்ணிக்குள்ள போய் அவருடைய வஸ்திரத்தை இழுக்கிறான். வஸ்திரத்தை இழுக்கும் பொழுது இந்த நீரில மறைஞ்சு கால கவ்வற மாதிரி யாருடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோபம் வருது. அந்த கந்தர்வன் தான் இந்த வேலையை பண்றாங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அவருக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே தண்ணிக்குள்ள இருந்து காலை கவக்கூடியது எது? முதலதான் தண்ணிக்குள்ள இருந்து காலை பிடிக்கும். அப்படின்னா உடனே அவருக்கு கோபம் வந்து அந்த கந்தர்வனை, நீ இந்த இடத்துல வந்து முதல்ல ஜலக்கிரீடையெல்லாம் இந்த இடத்துல பண்ணவே கூடாது, இதெல்லாம் ஒரு புனிதமான இடம், அந்த மாதிரி பண்ணக்கூடாத இடத்துல நீ பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு வேலையையும் சேர்த்து பண்ணு. கோபம் வந்து அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். நீ முதலை செய்த வேலையை செஞ்சதுனால நீ முதலையாக கடவுது சாபம் கொடுத்து விடுறார். அதனால அந்த கந்தர்வன் உடனே தன்னுடைய தப்பு அவனுக்கு தெரியறது. தப்பு தெரிஞ்ச உடனே அவன் உடனே அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கோன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப சாபத்தை திருப்பி வாங்கிக்க முடியாதுங்கிறது நம்ம முன்னாடியே சொன்னது தானே. அப்ப இந்த தேவலருங்கிற ரிஷி சொல்றார், கொஞ்ச நாள் கழிச்சு இந்திரத்யும்னன் ஒரு ராஜா அகஸ்தீரனுடைய சாபத்தினால கஜேந்திரனாக இங்க வருவான். அப்படி வரும் பொழுது அந்த பக்தனோட காலை நீ பிடிச்சுக்கோ. இப்ப இந்த ரிஷியோட காலை பிடிச்சுண்ட அவன் அப்புறம் அவன்கிட்ட சொல்றார், நீ பக்தனோட காலை நீ பிடிச்சுக்கோ. அப்படி பக்தனை பிடித்து கொண்டாயானால், அந்த கஜேந்திரனாக வரக்கூடிய அந்த பக்தனை பிடித்து கொண்டாயானால் கஜேந்திரனை காப்பாற்ற பகவான் வருவார், உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும், உனக்கு நல்ல கதி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறார். அன்னில இருந்து ஹூங்கிற அந்த கந்தர்வன் அந்த பொய்கையில் முதலையாக இருக்கான். இப்போ எப்படா வருவான் அந்த கஜேந்திரன், எப்ப வருவான்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு அந்த குளத்திலேயே அவன் வசித்து வந்தான். அப்படி இருக்கிறவன் அப்படி வசிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த பொய்கையில இந்த யானை வந்து இறங்குறது. இந்த சாபத்தினால வந்தவன் இப்ப என்ன பண்ணியிருக்கான், இவன் வந்து உடனே பிக்னிக் ஸ்பாட் இல்லைன்னு அவர் திட்டிட்டு வர போயிடுறாரு இல்லையா. இந்த முதலையோட தன்மை தான் இருக்கு அப்படின்னு. அப்ப ஆச்சாரியன் திருவடியை முதல்ல பிடிச்சுட்டான் அந்த கந்தர்வன். இப்ப பக்தனோட திருவடிக்காக காத்துட்டு இருக்கும் போது சாந்தியர்த்தம் ஹி சாந்தி தோசி ஸ்வகானன். பகவானே குருவாயிரப்பா, நன்மை செய்யறதுக்காகத்தான் நீ உன்னுடைய பக்தர்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியறது. அதனாலதான் குருவாயூரப்பா அவனுக்கு வந்து நீ இப்படி அவன் அங்கே புகுந்தவுடன் அந்த முதலை என்ன பண்ணிட்டு டக்குனு இவன் காலை புடிச்சுக்கிறது இல்லையா. அப்ப இவனுக்கு நீ கஷ்டத்தை ஏன் கொடுக்கறன்னா, நீ வந்து நன்மை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போனா ஊசி போடுறாரு, வலிக்கிறது. ஆனா உனக்கு நன்மை வரணுங்கிறதுக்கு தான், உனக்கு உடம்பு சரியா போகணும், உனக்கு ஜுரம் சரியா போகணும்ன்றதுக்கு தானே ஒரு ஊசி போடுறாரு. அதே மாதிரிதான் உனக்கு சர்ஜரி பண்றா அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற பிணி நீங்கணுங்கிறதுக்கு தான் எல்லாம் பண்றா. ஸ்கூல்ல டீச்சர் அடிக்கிறான்னா உனக்கு நல்லது பாடங்கள் புகட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான். நீ தவறு செய்யும் பொழுது உன்னை டீச்சர் அடிக்கிறா. அப்படிங்கிற மாதிரிதான் இதுவும் அப்படிங்கிறத குருவாயூரப்பா நீ அந்த இடத்தில் அவனுக்கு விளக்கினாயே அப்படின்னு சொல்ற. அப்படி
வத்சேவாயா வைபவாத் துர்நிரோதம் யுத்யந்தந்தம் வத்சராணாம் சகஸ்ரம் பிராப்தே காலே த்வத்பதைகாக்ர்ய சித்யை நக்ராக்ராந்தம் ஹஸ்தி வர்யம் யதாஸ்த்வம். வத்சேவாயா, உனக்கு சேவை செய்ததன் காரணமாக குருவாயூரப்பா அந்த யானை முன்னாடி ஜென்மத்துல இந்திரத்யும்னா உனக்கு சேவை செஞ்சது. அப்படிப்பட்ட அந்த யானை இந்த ஜென்மத்திலையும் உன்னை குறித்து பக்தி பண்ணதுனால அந்த பக்திக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. அந்த பக்தியோட பலத்தால தளர்ச்சி அடையாமல் போர் செய்யறது. யாரோட? முதலையோட. தளர்ச்சியே அடையாமல் அந்த இதனால போர் செய்யறது. எவ்வளவு நாள் போர் செய்யறது? துர்நிரோதம் யுத்தந்தந்தம், யுத்தம் பண்ணி 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 வத்சரானாம் சகஸ்ரம், சகஸ்ரம்னா 1000 வருஷம் அந்த யானை போர் பண்றது. இப்ப யானைக்கு நிலத்துல பலம், முதலைக்கு தண்ணியில பலம். சோ ரெண்டும், யானை தண்ணிய விட்டு முதல்ல வெளியில வந்துட்டா எல்லா மிருகமும் சேர்ந்து அதை வீழ்த்திடும். தண்ணிக்குள்ள யானை போய் மாட்டின்றதுன்னா முதல்ல அதை சாப்பிடும். இப்ப எப்படி என்ன பண்றதுன்னா இது அதை இழுக்கிறது, இதை இழுக்கிறது. இப்படியே 1000 வருட காலம் குருவாயூரப்பா அப்படி 1000 வருட காலம் போயிட்டே இருந்ததே. பிராப்தே காலே, அந்த காலம் வந்தது. எந்த காலம் வந்தது? குருவாயூரப்பா உன்னுடைய திருவடிகளை அந்த யானை அடைய வேண்டிய அந்த காலம்ங்கிறார் பட்டத்ரி. அப்ப நீதான் அவளை இவ்வளவு நாள் சண்டை போடட்டும். ஏன் இத்தனை நாள் சண்டை போடட்டும்னு விட்டார் பகவான். இத்தனை நாள் ஏன் 1000 வருஷம்? அப்பயே அவர் நினைச்சா அவளுக்கு 2 பேருக்குமே இப்ப நற்கதி கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப பார்த்தாக்க இந்த கந்தர்வனும் சாப விமோசனம் அடையணும், யானைக்கும் மோட்சம் கொடுக்கணும். அப்படின்னு இருக்கும் பொழுது ஏன் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா, பக்தர்களுக்கு பகவான் தன்னுடைய ஸ்தானத்தை வைகுண்டத்தையே கொடுக்க போறார். அப்படி இருக்கிற அந்த பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கிட்ட ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் நான் எனும் அகங்காரம், மமக்காரம் அதெல்லாம் அந்த ஜீவனுக்கு இருந்தால் அது சுத்தமா போயிடணும். அப்போ இந்த யானைக்கு அது மாதிரி இருந்துதானே அப்படின்னு நாம ஒரு கேள்வி கேட்போம். நான்கிற அகங்காரம் இந்த யானைக்கு இருந்துதானே? அப்படி எல்லாம் இருந்தா அவன் ராஜாவா இருக்கும் போதே அந்த இடத்த விட்டு வந்திருக்க மாட்டானே அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோமா? ஆனா இருந்ததுங்கிறார் பட்டத்திரி. ஏன் சொல்றாரு அப்படின்னா, திரிகூடமலையில் அந்த யானை இருக்கும் பொழுது எல்லா யானைகளுடன் அது சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அது தான் சக்தியில் உயர்ந்தவன்கிற நிலையில் இருந்தது, அந்த பெருமையில் இருந்தது. யாரும் தன்னை மிஞ்சியவன் இல்லை, நம்ம கிட்ட யாரும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அந்த மமக்காரம் அகங்காரம் அந்த யானைக்கு இருந்தது. அதனால இப்ப இந்த பொய்கையில் இறங்கின உடனே இந்த முதல்ல காலை புடிச்சு நிறுத்து, யானையோட காலை இது இழுத்து பாக்குறது. இதால இழுக்க முடியல, இதோட சக்தி பிரயோஜனப்படல. அச்சோ இந்த யானையால வர முடியலையேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இது கூட சுத்தின்னு இருந்ததே உறவினர்கள் உற்றார்கள். முதல்லயே நம்ம பார்த்தோம்ல, உற்றார் உறவினர் எல்லாரும் நகர்ந்து போயிடுவா, பகவத் பக்தி ஒண்ணுதான் நம்மளை காப்பாத்தும்னு. இது கூட இருந்த ஆண் யானைகள் பெண் யானைகள் எல்லாம் இந்த யானையை பிடிச்சு இழுக்கிறது. இழுத்தா அத்தனை யானைகள் சேர்ந்து இழுத்தும் முதலையின் பிடியிலிருந்து கஜேந்திரனால் விடுபட முடியல. கஜேந்திரன் நிமிர்ந்து பாக்குறான், ஐயோ இத்தனை ஆண் யானை பிடிச்சு இழுக்கிறது, அப்பவே இந்த முதலையினுடைய பிடியிலேருந்து நம்மளால வெளியில வர முடியல. அது பாவம் பெண் யானைகள்லாம் சக்தி குறைஞ்சது, அதால எங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்தானாம். அப்ப பெண் யானையால இது முடியவே முடியாதே அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த அகங்காரம் மமக்காரம் எல்லாம் அவனை விட்டு விலகும். அதுக்காகவே முதலையிடம் கஜேந்திரன் தோத்து போகும்படி பகவான் பண்ணார் அப்படிங்கிறது பாகவதம். அதுக்காகவே தோத்து போகும்படி பகவான் பண்றார். இப்ப கஜேந்திரன் ஜெயிச்சுட்டான்னா இன்னும் கொஞ்சம் அகங்காரம் வந்துடும் அந்த கஜேந்திரனுக்கு. அப்ப அந்த ஜீவனுக்கு முக்திக்கு வழியே இருக்காது. அப்ப அகங்காரம் மமக்காரம் சுத்தமா அவனை விட்டு போயிடணும். விஷயங்கள்ல வைராகியம் ஏற்பட்ட பிறகுதான் பிரம்மஞானம் ஏற்படும். அந்த ஞானத்திற்கு அகங்காரம் மமக்காரம் இதெல்லாம் தடங்கலா இருக்கும். அந்த ஞானம் பிரம்ம ஞானம் வரணும்னா அகங்காரம் மமக்காரம்லாம் தடங்களா இருக்கும். அந்த அகங்காரம் மமங்காரங்களை சுத்தமா ஒழிச்சுடணுங்கிறதுக்காகவே கஜேந்திரன் படுதோல்வி அடையணும்னு சொல்லிட்டு பகவான் நினைச்சார். அப்படி முதலையால் பீடிக்கப்பட்ட அந்த யானை
உன்னை அழைக்கும்படியா. குருவாயூரப்பா, ஒன்ன அந்த யானை கூப்பிடுற மாதிரி நீதான் அதையும் தூண்டினாய் குருவாயூரப்பா. ஏன் அப்படின்னா, நீ தூண்டும் பொழுது அப்பதான் உன்னுடைய அனுகிரகத்தை நீ அதற்கு கொடுக்க முடியும். அப்படி யானை உன்னை தூண்டும் பொழுது என்ன பண்ணித்து, எப்படி கூப்பிட்டது குருவாயூரப்பா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, ஆர்த்தி வியக்த பிரார்த்தன ஞான பக்தி சுண்டாட்சிப்தே புண்டரீ கை சமர்ச்சன் பூர்வ ஸ்தோத்ரம் ஸ்தேஷ்டம் சோன்வகதீத் பராத்மன். பராத்மன், ஹே பரமாத்மாவே. ஆர்த்தி வியக்தா, ஆர்த்தினாக்க மனோவியாதின்னு சொல்றது, கஷ்டம்னு சொல்றது. அதிகமான கஷ்டத்தினால் அவதிக்கு உள்ளான, பிரார்த்தனை பூர்வ ஜென்மத்தினால் ஏற்பட்ட. அப்போ இந்த யானைக்கு இப்ப அதுக்கு அதிகமான ஒரு பீடை, ஒரு துன்பம் ஏற்படுறது அந்த யானைக்கு. அப்படி ஏற்பட்ட அந்த துன்பத்தின் காரணமாக அப்ப நினைக்கும் பொழுது அதுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வருது. அப்ப அந்த யானைக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வரும் பொழுது அந்த ஞானம் வருது, அதனுடைய பக்தி இதெல்லாம் வருது. அப்ப இந்த கஜேந்திரன் திரும்ப உன்னை துதிக்க தொடங்குகிறான். எப்படி? கண்டோட்சிப்தை துதிக்கையினால். வந்திருக்கிறது என்ன பொய்கை? தாமரை குளம் உள்ள பொய்கை. தாமரைப்பூ வாசனை அடிச்சுத்தானே இந்த பொய்கைக்கு வந்தது. ஒரு தாமரைப்பூவை பார்த்தது. அப்பதான் பகவான் மேல நம்ம என்னவா இருந்தோம், எப்படி பக்தி செலுத்திட்டு இருந்தோங்கிற ஞானம் இதுக்கு அந்த தாமரை பூவை அது அங்கிருந்து பறித்தது. அப்ப அகஸ்தியனுக்கு ஞாபகம் வருது. அகஸ்திய முனிவர் சாபம் கொடுத்தார். இந்திரத்யும்னனா இருந்த பொழுது இப்ப நமக்கு யான ஜென்மம் கிடைச்சது. சாபத்தினால மிருக ஜென்மாவை அடைந்து கஜேந்திரனுக்கு இப்ப பூர்வ ஜென்ம வாசனை எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுடுத்து. அப்ப தண்ணீல அதிக பலம் வாஞ்சது அது அப்படின்னு இப்ப அப்பெல்லாம் தெரியாம நான் என்னும் அகங்காரம் அதிகமாக இருந்த காரணத்தினால் இப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுட்டு மமகாரம் எல்லாம் போன பிறகு ஞானம் ஏற்பட்டது அப்படிங்கிறத பாகவதம் சொல்றது. அப்படி கஜேந்திரனுடைய பரிவாரங்கள் எல்லாம், இந்த பரிவாரங்கள்லாம் என்னோடது, என்னுடைய பரிவாரம் என்னை காப்பாற்றும் அப்படிங்கறதெல்லாமும் தன்னை விட்டு விலகியதுங்கிறத அந்த ஞானத்தின் காரணமாக கஜேந்திரன் புரிந்து கொள்கிறார். அப்போ பெண் யானையும் முடியல, எப்படி ஆண் யானையாலேயே முடியலையே, பெண் யானையால முடியலன்னு சொல்லிட்டு நாம நினைச்சோமே, அதுவும் நானினும் அகங்காரம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியுறது. அப்போ இந்த சரீர பலம் தனக்கு எதுவுமே ஏற்பட முடியாது, இந்த சரீர பலத்தால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற அந்த ஞானம் தெரியறது. இந்த சரீரமே நான் நான் அப்படிங்கிற அகங்காரம் போறது. அந்த ஜீவாத்மா பந்தங்களில் இருந்தெல்லாம் விடுபடுறது. அந்த கஜேந்திரனுக்கு நிர்குணமாகிய பரமாத்மாவோட ஐக்கியமாக கூடிய அந்த அவசர மேம் மியூட்ல இருக்கேன்மா. மாமி கேக்கல, நீங்க மியூட்ல போயிட்டல். மாமிக்கு கால் வந்திருக்கு போல. அந்த ஸ்தோத்திரத்தை தான் இங்க பட்டத்திரி என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த நிர்குண பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது எப்போ? இந்த ஜீவாத்மா பந்தங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு அந்த நிர்குணமாகிய பரமாத்மாவோட ஐக்கிய நிலை ஏற்படும் முன்னாடி அப்பதான் புரியுது. பரபிரம்மத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அந்த ஆத்மா அனுபவம் அதுக்கு கிடைக்கிறது. இததான் சொல்றார் இந்த இடத்துல பட்டத்திரி. என்ன சொல்றார் அப்படின்னா, சிரேஷ்டம் ஸ்தோத்திரம், அதுதான் நிர்குண பரபிரம்மத்தை பற்றிய மிக உயர்ந்த ஸ்தோத்திரத்தை. என்னத்த சொல்றான் இந்த கஜேந்திரன் அப்படின்னா, பரபிரம்மத்தை சொல்லக்கூடிய மிக உயர்ந்த சோஸ்திரத்தை, அந்த எந்த குறிப்பிட்ட அடையாளமும் இல்லாமல் சொல்லாமல் பெருமாளின் மிக உயர்ந்த அடையாளம். இப்ப எப்படி சொல்றது? அந்த சிரேஷ்டமான சோஸ்திரம் அப்படின்னு சொல்றார். என்ன அது சிரேஷ்டமான கஜேந்திர ஸ்துதி அப்படின்னு பின்னாடி சொல்ல போறோம். அந்த சிரேஷ்டமான சோஸ்திரத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றான் அங்க கஜேந்திரன் அப்படின்னு பார்த்தால், இந்த யானை சொல்லித்தான் பேரை சொல்லியே கூப்பிடல. கூப்பிட்டா டைரக்டா பேர் சொல்லி கூப்பிட போறோம். அப்படி பேரை சொல்லி எல்லாம் அந்த யானை கூப்பிடலையே. அந்த புஷ்பத்தை எடுத்து அங்க நிறைய
தாமரை மலர் இருந்தது. ஒரு தாமரை மலரையா பறிச்சு பறிச்சு இருக்கிற தாமரை மலர்களை எல்லாம் தன்னுடைய தும்பி கையால சுழட்டி பறிச்சுண்டது. இது சொல்லித்தான், காரண பெயரை மட்டும் சொல்லித்து, பகவானோட பெயரையே சொல்லவே இல்லை. காரண பெயரை மட்டும் சொல்லித்தான். இந்த யானை என்ன சொல்லித்து, யார் ஒருத்தன் உலகிற்கெல்லாம் ஆதி மூலமோ, யார் ஒருத்தன் எங்கும் பரவி இருக்கிறானோ, யார் ஒருத்தன் வேதங்களை எல்லாம் தந்தவனோ, யார் ஒருத்தன் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறானோ, யார் ஒருத்தன் மோட்சத்தை தருகிறானோ, யார் ஒருத்தன் சத்தியம் ஆனந்தம் ஞானம் எல்லாவற்றுமாக இருக்கிறானோ, சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, சத்தியம் ஞானம் அனந்தம் எல்லா வடிவினனாகவும் இருக்கிறானோ, யார் ஒருவன் இந்த பிரபஞ்சத்தையே தனக்கு சரீரமாக கொண்டு இருக்கிறானோ, இப்படி ஒரு அப்ஜெக்டிவா போடுறது, அவன் என்னை காக்கட்டும் அப்படின்னு இந்த புஷ்பத்தை பறிச்சு இது போட்டு. அப்படி இந்த கஜேந்திர ஸ்துதி பண்ணானே குருவாயிரப்பா, அந்த கஜேந்திரன் பகவானின் திருமேனியினுடைய அடையாளம் ஒண்ணு கூட சொல்லல, எதையுமே சொல்லாமல் எங்கே எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை மட்டுமே சொன்னானே, அந்த சிரேஷ்டமான ஸ்துதிய ஜீவாத்மாவுக்கெல்லாம் மேம்பட்ட பரமாத்மாவான ஒன்ன குறிச்சு அந்த கஜேந்திரன் என்னும் யானை பண்ணித்து. இதுதான் பாகவதத்துல ரொம்ப அற்புதமான கஜேந்திரன் ஸ்துதியாக அங்கு சொல்லப்படுகிறது. அப்படி கஜேந்திர ஸ்துதியாக இந்த கஜேந்திரன் ஸ்துதி பாடியவுடன் ஸ்ருத்வா ஸ்தோத்ரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிரக்மே சாத்யைனகமித்ய பிரயாத சர்வாத்மா த்வம் பூரி காருண்ய வேகாத் தார்க்ஷ்யரூடஃ பிரக்ஷிதோ பூஃப் புரஸ்தாத். ஸ்ருத்வான்னா கேக்குறது, யார் கேட்கிறார்? இவர் நாராயணன். குருவாயிரப்பா, நீ அந்த கஜேந்திர ஸ்துதியை கேட்டாய். எதை கேட்ட? அந்த கஜேந்திரன் பாடினானே உன்னை பத்தி, அதையெல்லாம் நீ கேட்டாய். நீ மட்டுமா கேட்ட? நிர்குணஸ்தம் சமஸ்தம் எல்லாரும் கேட்டா. அங்க இருக்கிற பல தேவர்களும், தேவலோகத்துல இருக்கிறவா அத்தனை பேர் எங்க இருக்காளோ எல்லாரும் கேட்டா. அது எப்படி இருந்தது? நிர்குணஸ்தம். நிர்குணஸ்தம்னா குணங்களே இல்லாத இல்லையே, ஆனா குணங்கள்லாம் நிறைய சொல்லி இருக்கானே அப்படின்னா இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும். எங்கேயும் பரவி இருக்கானே, வேதங்கள்லாம் சொல்லி அப்படி எல்லாம் அதெல்லாம் குணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்கிறத நம்ம கரெக்டா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உடம்புல இருக்கிற அடையாளங்களை எங்கேயாவது சொல்லித்தோம் அந்த கஜேந்திரன்? இல்லையே. அதெல்லாம் சொல்லாம காரண பொருளை மட்டும் சொல்லிட்டு எப்படி இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் எல்லாரும் கேட்கிறா. ஓ, ஒருவேளை கஜேந்திரன் நம்மள கூப்பிடுறானோ, பிரம்மா நினைச்சாராம், இந்திரன் நினைச்சானா, சிவன் நினைச்சாரா, இப்படி ஒவ்வொருத்தரான்னு நினைக்கிறா. நினைச்சுட்டு அந்த கஜேந்திரன் பாடினதை எல்லாம் எடுத்துட்டு பார்க்கும் பொழுது, ஐயோ காரண பொருளா? இல்ல இதெல்லாம் இவன் சொல்றதா பார்த்தா நாராயணன் இருக்கானே, அதான் இந்திரன். சே அவன் என்ன சொல்லவே இல்லை கஜேந்திரன், நான் கிடையாது இதுக்கு, அகில காரணம் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்திற்கெல்லாம் காரணமாக அப்படின்னு, ஐயோ பிரபஞ்சத்துக்கெல்லாம் நான் காரணம் இல்லை அப்படின்னு இந்திரன் ஒதுங்கிக்கிறான். இதையெல்லாம் பார்த்த உடனே சிவன் ஆட்டோமேட்டிக்கா நகுந்துட்டார். ஐயோ இது என்னுடைய விஷயமே இல்ல, இது கேசவனோடது அப்படின்னு அவரும் நகர்ந்துடுறார். இப்படி எல்லா தேவர்களும் நான் இல்லை, வருணன், அக்னி, வாயு எல்லாருமே இது நான் இல்லைன்னு நகர்றா. அப்படி எல்லோரும் பின்வாங்கும் பொழுது, ஆனால் குருவாயிரப்பா எல்லோருக்கும் பரமாத்மாவை நீ இருக்க, அளவிட முடியாத அளவுக்கு கருணையோட நீ இருக்க. சர்வாத்மாத்வம் பூரி காருண்ய வேகாத்து. காருண்யம், கருணை, அப்பேற்பட்ட கருணைனா அளவே பண்ண முடியாது. அவ்வளவு கருணையோட எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும் நீ இருக்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. சர்வாத்மாத்வம் பூரி காருண்ய வேகா, எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும் நீ இருந்துட்டு அளவிட முடியாத கருணையோட நீ இருந்துருக்க. அப்படிப்பட்ட நீ, இவன் கூப்பிட்டான் இல்லையா, கூப்பிட்ட உடனேயே நீ என்ன பண்ண? ஒன்னதான் கூப்பிடுறான்னு உனக்கு தெரியும். இவாள்லாம் நான் என்ன இல்லைன்னு இவாள்லாம் ஒதுங்கிட்ட ஒண்ணு. நீ எப்படி வந்த? தார்க்ஷ்யாரூட பிரக்ஷிதோ பூப்புரச்சாத்து. தார்க்ஷ்யாரூட அப்படின்னா பராசரப்பட்டார். இந்த வேகத்துக்கே ஒரு நமஸ்காரம்ட்டார். அப்படி யானையை காக்கிறதுக்கு நீ அப்படி ஒரு வேகத்தோட ஓடி வந்து அந்த வேகத்துக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு பராசரப்பட்டார் சொல்றார். கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண அவதாரத்துக்கு ஹரின்னு பேர். ஹரி அப்படின்னு சொல்லிட்டு பேர். கார்த்தால எழுந்தா ஹரின்னு சொல்லணும்னு சொல்வா. இது ஏன் அப்படின்னா, இந்த யானைகள் காரணங்கள்லாம் என்னங்கிறத நம்ம இப்ப பார்த்துட்டு வந்தா, யானைக்கு வந்த ஆபத்தை அபகரித்ததால் ஹரி என்ற நாமம்.
அதனால கார்த்தால் எழுந்த உடனேயே ஹரிநாமத்தை 7 முறை சொன்னால் அன்றைய பொழுது நல்ல பொழுதாக நடக்கும். எப்பொழுதும் ஹரிநாமம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தாற்பயம். அப்புறம் யானைய இவர் ஹரிபரியில காப்பாத்தினார் அப்படின்னு சும்மா ரசமா சொல்றது இது. அதனால அந்த ஹரிங்கிற நாமம் வந்தது. ஹரின்னு பேர், திருநாமம் சூட்டிட்டா அப்படின்னு பட்டத்திரி மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒவ்வொரு எழுத்தோ அளந்து அளந்து பட்டத்திரி எல்லாம் போடுறா. இப்ப எல்லாம் எழுத்தையும் அளந்து அளந்து போடுறா. ஆனா கருணையோ ஏகப்பட்ட கருணையோடு அவர் வேகமா வராருன்னு வேற பட்டத்திரி போடுறார். வேகமா வரார், வைகுண்டத்திலேருந்து வந்தார். கொஞ்சம் இடிக்கிறது. சர்வாத்மாத்வம்னு ஒரு வார்த்தையும் பட்டத்திரி போட்டிருக்காரு. அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப அந்த முதலையில் இருக்கிற ஆத்மாலையும் தானே, முதலைக்குள்ளேயும் தானே அவர் இருக்காருன்னு அர்த்தம். ஏன் அந்த முதலைக்குள்ளேயும் அவர் நாராயணனா தானே இருக்கார். அப்ப முதலைக்குள்ள இருக்கிற நாராயணன் உள்ளே இருந்து டக்குன்னு முதலைக்குள்ளே இருந்து வெளியில அதுகிட்ட இருக்கிற 2 பல்ல டடாக்குன்னு விலக்கி யானையோட கால் ஏன் வெளியில வர மாதிரி பண்ணக்கூடாது? அதே நாராயணன் அங்கேயும் தானே இருக்காரு அப்படின்னு கேட்டால் பிடிங்க விட்டுலாமே, யானை பாட்டுக்கு தப்பிச்சு போயிடுமே. அப்படின்னா இவர் எதுக்கு வைகுண்டத்து ஒரு கருட வாகனத்துல இப்படி எல்லாம் ஓடி வரணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா, சர்வாத்மானா சரிதான். அங்கதான் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா பகவான் நினைச்சா எப்படி வேணா பண்ணலாம். ஆனா யானைக்கு, இந்த யானையானது ஒரு பக்தன், ஆழ்ந்த பக்தன், அதுல திருப்தி வருமா? வராது. ஏன்னா இவ்வளவு காரண பெயர்களை எல்லாம் சொல்லி குருவாயூரப்பா அது கூப்பிடுறது. அப்படி கூப்பிடும் பொழுது தனக்காக 4 அடி இவ்வளவு தூரம் சொல்லி கூப்பிடும் போது அந்த தனக்காக நீ 4 அடி எடுத்து வச்சு வந்தாதானே அந்த யானைக்கு திருப்தியா இருக்கும். அது உனக்கு தெரிஞ்சிருக்கு குருவாயூரப்பா. அதனாலதான் நீ அற்புதமான திருமேனியோட ஓடி வந்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் அனுகிரகம் பண்றதுக்கு வந்தால் அந்த பக்தன் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைச்சுண்டு அவன் முகத்துல எப்படி மகிழ்ச்சி வருதுன்னு பாக்குறதுக்காக நீ இந்த வேகத்துல ஓடி வந்த. அதனாலதான் கருடன் மீல ஆரோகணிச்சுட்டு நீ அங்க ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பட்டத்திரியினுடைய வார்த்தையின் அமைப்பு அது. அந்த வார்த்தையிலேயே 2 விதமாக பொருள்படுத்தலாம். தாட்சியாரூட அப்படிங்கிறத 2 விதமா பொருட்படுத்தலாம். 2 விதமாக அதை பிரிக்கும் பொழுது அந்த வார்த்தையை பிரித்தால் கருடனின் மீது சக்கராயுதத்தை எடுத்துட்டு வேகமா கருடன் மீது எழுந்து சீக்கிரமோன்னு வந்தாராம். வந்துட்டே இருக்கக்கூடிய பகவானுக்கு டக்குன்னு அந்த வார்த்தையை இன்னொரு விதமா பிரிச்சு போடும் பொழுது இந்த கருடன் போற வேகத்தை பார்த்தா அதுக்காக அந்த முதல்ல உள்ள இழுத்துட்டு போறதுக்கு நமக்கு அவன் கஜேந்திரனுக்கு இப்ப காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு அந்த வேகத்தினுடைய வேகம் இவருக்கு போரலையும், பகவானுக்கு போராத காரணத்தினால டக்குன்னு என்ன பண்ணாரும், கருடனை தூக்கி தோல் மேல போட்டு விட்டார். கருடனை தூக்கி தோல் மேல போட்டு இவர் வேகமா வந்தார்னு இன்னொரு விதமாகவும் அதை அர்த்தம் ரசமாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லி கருடனத்துக்கு தோல் மேல போட்டு வந்தார் அப்படின்னு. இது ஏன் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்? கருடன் என்னத்துக்கு இவ்வளவு வேகமா அவரால் போக முடியுதுன்னு போது அவர் மட்டும் போயிருக்கலாம் இல்லையோ, அந்த கொஸ்டினையும் நம்ம பண்ணுவோம். ஆனா அதிலேயே ஒரு வார்த்தையை அவர் போடுகிறார், வேதங்களால் போற்றப்படும் இறைவன். அப்போ வேதங்களால் போற்றக்கூடிய இறைவன் என்னை காப்பாற்றட்டும்னு சொல்லும் பொழுது யானை கூட்டுதே, அப்ப இந்த கருடன் தான் வேத ஸ்வரூபி. இந்த கருடன் தான் வேத ஸ்வரூபி. வேதங்கள் போற்றும் தெய்வம் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு, வேதங்கள் போற்றும் தெய்வம் தான் நானு அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த கருடனை தூக்கி தோல்ல போட்டு வந்தார் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டே வர்றார் பட்டத்திரி. ஒரு வார்த்தையில இவ்வளவு விஷயத்தை அவரு உள்ள புகுத்திட்டு வந்துட்டே இருக்கார். அப்படி யானைக்கு கண் எதிர்க்க அப்படியே தோன்றி விட்டாராம் குருவாயூரப்பா. அப்படியே இந்த காட்சிய கண்ணு முன்னாடிக்கு கொண்டு வரார். அதை அப்படியே நாம எல்லாரும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். சக்கராயுதத்தை தூக்கி வயரை பிடிச்சுன்னு வர்றார். வயரை பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கும் பொழுது கருடன் மேல ஏறி வேகமா வர்றார். அந்த காட்சி கஜேந்திரன் காட்டுறான். காட்டும்போது அப்பா 2 ஜென்மங்களா நம்ம உபாசித்து வர பரம்பொருள் மூர்த்தி 2 ஜென்மமா நம்ம ஜென்மமா பார்த்துட்டு வரமே, இந்த மூர்த்தியை தானே நம்ம தரிசிக்கணும்னு நினைச்சோம், அந்த மூர்த்தி என் கண்ணு முன்னாடிக்கு வருதே, பிரசன்னமா இருக்கிறதே அப்படின்னு பரவசம் அடையறான். உள்ளம் நெகிழறது, கண்ணுல தண்ணி பெருகிறது. நமஸ்காரம் பண்ண முடியலையேன்னு நினைச்சானாம் கஜேந்திரன். ஏன் காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல சாதாரணமா யானை அழகா மடிஞ்சு நமஸ்காரம் பண்ணும், அதால நமஸ்காரம் பண்ண முடியல. அப்ப என்ன பண்றான், தும்பி கையால அந்த கஜேந்திரன் தாமரப்பூவை திருப்பி பறிச்சு எடுக்கு உயர்ந்து தூக்குறான். தூக்கி ஹே நாராயணா, ஹே பரந்தாமா, அகில புவனத்திற்கும் குருவும் காரணபூதருமான பரம்பொருளே உன்னை நமஸ்கரிக்கிறேன்னு வாயால நமஸ்காரம் சொன்னான். நமஸ்காரம் பண்ணி அந்த புஷ்பத்தை போட்டான்.
என் வசமே இல்லாம போயிடுத்து இந்த உடம்பு, இந்த உடம்பால உன்னை நமஸ்கரிக்க முடியல, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு வாயால நமஸ்காரம் பண்ணா இந்த காட்சிய பாகவத ஸ்லோகம் சொல்றது. சோந்தரஸ்யுருபலேன கிருகீத ஆர்த்தஹ திருஷ்ட்வா கிருத்பதிஹரிம் கௌபாத்த சக்ரம் உட்சிப்த்ய சாம்புஜகரம் கிரமாக கிருஷ்ணான் நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு கஜேந்திர ஸ்துதியில பாடுறான். கஜேந்திரன் பாடுறான்னு சொல்லி பாகவதம் சொல்றது. அப்படி சொல்லி சொல்லி அந்த புஷ்பத்தை தூக்கி பகவான் மேல சொல்லி வாயால பாட்டு பாடி அப்படி ஒரு நமஸ்காரம், அப்படி ஒரு நமஸ்காரம் அப்படி பண்ணான். அப்பேற்பட்ட ஒரு நமஸ்காரத்தை பகவான் ஏத்துண்டார். ஏத்தண்ட பிறகு ஹஸ்தேந்திரத்வம் ஹஸ்த பத்மேன திருத்வா சக்ரேணத்வம் நக்ரவர்யம் வ்யதாரி கந்தர்வேஸ்மின் முக்த ஷபே சகஸ்தி வத்சாரோப்யம் பிராப்யதே திவ்யதே ஸ்ம. அந்த யானையை நீ முதல்ல என்ன பண்ண குருவாயூரப்பா? நேர சக்கரத்தை பகவான் பிரயோகப்படுத்தலேங்கிறார். ஹஸ்தீந்திரத்வம் ஹஸ்த பத்மேன திருத்வா, அந்த கஜேந்திரனை தாமரை போல கையினால ஆரம்பிக்கிறார் ஸ்லோகத்தை. ஆனா அவருக்கு சக்கராயுதத்தோட வேகமா தானே வந்தார். வந்தவர் நேர சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணிருக்க வேண்டியது தானே. நீ பண்ணல. சென்று நின்று ஆழி தொட்டானைன்னு திருமங்கை ஆழ்வார். கொஞ்சம் வெயிட் பண்ணி கூர்மையா கவனிச்சாராம். பகவான் வந்துட்டார் வேகமா. வந்தவர் என்ன பண்ணார்? வந்து நின்னுண்டு கூர்மையா கவனிச்சாராம். ஏன்னா யானையோட காலோ தண்ணிக்குள்ள இருக்கு, அது முதல்ல புடிச்சுட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த சக்கரத்தை விட்டா இது முதலையோட கழுத்தா இருக்கிறதா யானையோட காலா இருக்கிறதா அப்படின்னு எப்படி தெரியும்? தெரியாது. குருவாயூரப்பா நீ என்ன பண்ண? ஹஸ்தீந்திரத்வம் ஹஸ்த பத்மேன, ஹஸ்த பத்மை தாமரை போன்ற கை, உன்னுடைய தாமரை மாதிரி இருக்கிற உன்னுடைய கையால அந்த யானைய பிடிச்சு அப்படியே மெதுவா வெளியில இழுத்துட்டு வந்த. என்ன பாக்கியம் பண்ணித்த அந்த யானைன்றார் பட்டத்தில். என்ன பாக்கியம் பண்ணித்த அந்த யானை குருவாயூரப்பா, உன்னுடைய தாமரை போன்ற கையால அப்படியே யானையை வெளியில கொண்டு வந்தியே குருவாயூரப்பா. அப்புறம் என்ன பண்ண? உன்னுடைய சுதர்சன சக்கரத்தால முதல்ல தெரிஞ்சு கொடுத்து யானையோட கால் எங்க இருக்கு, முதலையோட கழுத்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. முதல்ல நீ என்ன பண்ண குருவாயூரப்பா? உன் சுதர்சன சக்கரத்தால முதலையோட கழுத்தை அறுத்தியே முடிச்சியேன்ட்ட. அப்ப என்ன நடந்ததுன்னா அந்த முதலை யாராருக்கு? ஹூ என்னும் கந்தர்வன். ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம் நம்ம. அந்த கந்தர்வனாக ஆகி சாப விமோச்சனம் அடைந்து கந்தர்வ லோகத்துக்கு அவன் போயிட்டான். குருவாயூரப்பா என்ன விளையாட்டு காட்டுற நீ? உங்ககிட்ட வந்து கூப்பிட்டது ஒண்ணு கஜேந்திரன். நீ யாருக்கு முதல்ல சாப விமோசனம் கொடுத்திருக்கிறது இந்த கந்தர்வனுக்கு. முதல்ல நீ இங்க கொடுக்காம இந்த முதலைக்கு சாப விமோசனம் கொடுத்தியே. அப்ப பேசாம இதுக்கே கஜேந்திர மோட்சம்னு ஒரு பேர் வைக்கணும். எப்படி பட்டத்திரி எவ்வளவு கொஸ்டின்? இதுக்கு எதுக்கு கஜேந்திர மோட்சம்னு பேர் கொடுக்கறது? பேசாம முதலை சாப விமோசனம் கொடுத்துடலாமே. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தத்துவம் இருக்குன்னு அதுக்கும் அவரே பதில் சொல்றார். சாபத்திலிருந்து விடுவித்த குருவாயூரப்பா, அங்கதான் ஒரு விஷயம் மறைஞ்சிட்டு இருக்கு. அதாவது உன்னுடைய பக்தன் கஜேந்திரன், கஜேந்திரனோட கால அந்த முதல்ல புடிச்சுட்டு இருக்கு. அதாவது நல்ல எண்ணத்தோட புடிச்சுடுதோ கெட்ட எண்ணத்தோட புடிச்சுடுதோ அதெல்லாம் வேலை விஷயமே இல்லை. ஒரு நல்ல பரம பக்தன் கஜேந்திரன் அவனோட கால பிடிச்சின்றதால தன் பக்தனை காட்டிலும் தன்னை காட்டிலும் தன் பக்தன் தான் வசத்தின்னு சொல்லிட்டு அந்த பக்தனினுடைய காலை பற்றிய முதலைக்கு நீ முதல்ல சாப விமோசனம் கொடுத்தாய். பக்தனோட திருவடியை பற்றினால் முதலில் மோட்சம், பகவானின் திருவடியை பற்றினால் பின்னர் தான் மோட்சம்னுட்டார் அவர். அப்படி உன்னுடைய அருளால இந்த கஜேந்திரனும் உனக்கு சமமான வடிவம், பின்னாடி அந்த கஜேந்திரனுக்கும் மோட்சத்தை கொடுக்கிறார். உன்னுடைய வடிவமாக கஜேந்திரனும் உனக்கு சமமான வடிவம் பெற்று இந்த வைகுண்டத்திற்கு வருகிறார். அப்ப பகவானினுடைய அந்த தாமரை போன்ற கை வந்து கஜேந்திரனை பிடிக்கிறதா? கஜேந்திரனுக்கு ஞானமும் வருதா? பகவான் தன்னுடைய இதே ஞானம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். முன்னாடி தன்னுடைய சங்கால துருவனோட கன்னத்தில் தொட்டார். அப்ப துருவனுக்கு ஞானம் ஏற்பட்ட மாதிரி கஜேந்திரனுக்கு கையால தொட்ட மாத்திரத்தில் ஞானம் ஏற்பட்டது. இது பாகவதம் இத சொல்றது. பகவானுக்கு துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்.
துஷ்டர்களை நிகிரகம் பண்ணாலும் அந்த துஷ்டர்கள் நல்ல கதியையே அடையறா. இரண்யகசிபவை வதம் பண்ணதுக்கு அவனுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைச்சுதா இல்லையா? பகவான் தன்னுடைய பக்தர்களை ரட்சித்து எந்த விதமாலாம் உயர்ந்த பதவியை கொடுக்கிறாளோ அதே மாதிரி பதவியை துஷ்டர்களை நிகிரகம் பண்ணாலும் அவளுக்கும் அளிக்கிறார். கஜேந்திரனுக்கு காலனாக வந்த துஷ்ட முதலைய பகவான் தனது சக்கராயுதத்தினால பிளந்து எரியும் பொழுது அவனுக்கு நல்ல கதி ஏற்படுறது. மகரிஷியின் சாபமும் அவனை விட்டு போறது. எப்படி திவ்யமான தனது பழைய கந்தர்வ உருவத்தை அடைஞ்சு அவனுடைய ஹூஹூ என்ற அதே கந்தர்வன் அவனுடைய அந்த பகவானினுடைய ஸ்பர்சத்தினாலேயே கந்தர்வ லோகத்தை அடைந்தான். அப்பேற்பட்ட ஸ்பர்சம் பகவானுடையது அப்படிங்கறத பட்டத்திரி இந்த இடத்துல சொல்றார். கடைசியா பலஸ்ருதியில என்ன சொல்றாருங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏதத் வ்ருத்தம் த்வாஞ்ச மாஞ்ச பிரகேயஹ காயேத் சோயம் பூயசே ஸ்ரேயசே ஸ்யாத் இத்யுக்த்வைனம் தேன சார்த்தம் கதஸ்த்வம் திஷ்ண்யம் விஷ்ணோ பாகி வாதாலயேஷ. குருவாயூரப்பா, ஒன்ன போலவே ஒளி வீசும் வடிவத்தோட வந்த யானையிடம் நீ சொன்னாய். என்ன சொன்ன? யானை கிட்ட நீ சொன்னாய் அப்படிங்கிறார். என்ன சொன்ன? ஏதத்து விருத்தம் விஷ்ணோஹோ எங்கும் நிறைந்தவரே. ஏதத்து விருத்தம் இந்த கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை அததான் சொல்றார். என்ன சொல்ற அப்படிங்கிறார். இந்த கஜேந்திர மோட்ச வரலாற்றை துவாஞ்ச கஜேந்திரா உன்னையும் மாஞ்ச கஜேந்திரா உனக்கு அனுகிரகம் பண்ண ஹரியாகிய என்னையும். கஜேந்திரா உன்னையும் உனக்கு அனுகிரகம் பண்ண என்னையும் விடியற்காலை வேளையில் கண் விழித்தவாறே யார் ஒருவர் துதி செய்கிறாரோ அப்படின்னு பட்டத்திரி போடுறார். இதை யார் சொன்னா அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இது பகவானே சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்றார் பட்டத்திரி. கார்த்தால கண்ணை முழிச்சுட்ட உடனே கஜேந்திரா உன்னையும் உனக்கு அனுகிரகம் பண்ண என்னையும் யாரெல்லாம் துதி பண்றாளோ இது பகவானே சொன்ன வார்த்தை. ஹரி ஹரி என்று 7 தடவை இந்த கஜேந்திரன் வரதன் நாமத்தை சொல்லி இதை நடாது ரொம்ப துதியிலேயே இருக்கு. எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றது. மிகச்சிறந்த நன்மைகளை எல்லாம் அவர்கள் அடைவார்கள். அன்னைக்கு பொழுது எந்தவித ஆபத்தும் இல்லாமல் முடியும். படிப்படியாக மோட்சத்தையும் அவளுக்கு கொடுக்கும். அந்த யானை கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு குருவாயூரப்பா அந்த யானையோட கூட திஷ்ணியம்னாக்க ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற அந்த ஸ்ரீவைகுண்டத்திற்கு கருட வாகனத்துல நீ புறப்பட்டு போயிட்ட. எங்கும் பரவி இருக்கும் குருவாயூரப்பா, கொஞ்சம் அடியனையும் காப்பாத்துன்றார். கொஞ்சம் காப்பாத்து. அந்த யானை குளத்துல மாட்டின்றது போல இந்த ஜீவாத்மா, அந்த யானை எப்படி குளத்துல மாட்டின்றதோ இந்த ஜீவாத்மா அந்த மாதிரி சம்சாரம்ங்கிற குளத்துல மாட்டின்ட்டு தவிச்சுன்னு இருக்கு. அந்த யானைய ஒரே ஒரு முதலதான் பிடிச்சு இழுத்துது. ஆனா இந்த ஜீவாத்மாங்கிற இந்த யானையையோ 5 புலன்கள் அப்படிங்கிற 5 முதல பிடிச்சு இழுத்து இந்த உலகியல் வாழ்க்கையில திரும்பி புடிச்சு தள்ளிண்டே இருக்கு. எனக்கு யார் கதி குருவாயூரப்பா? பார்த்தாலேயேசா இந்த யானையானது எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்துட்டு ஒன்ன பார்த்தாலேயேசான்னு கூப்பிடுறது. நீதாண்டாப்பா இந்த உலகியல் வாழ்க்கைங்கிற குளத்துல புலன்களாகிய இந்த முதலக்கிட்டே இருந்து எங்களை எல்லாம் காப்பாத்தணும். இந்த 5 புலன்கள் ஆகிய இந்த முதலக்கிட்டே இருந்து எங்களை எல்லாம் நீ காப்பாத்துப்பா. காப்பாத்தி வைகுண்டம் அப்படிங்கிற அக்கறையில எங்களை எல்லாம் கொண்டு சேரு அப்படின்னு சொல்லி பட்டத்திரி முடிக்கிறார். அப்பேற்பட்ட அற்புதமான கஜேந்திர மோட்ச சரிதம். இத கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச உங்களுக்கும் சொல்றதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணி இந்த வாய்ப்பு கொடுத்த பகவானுக்கும் இன்னைக்கு நன்றி சொல்லி இந்த கஜேந்திர மோட்சம் சரித்திரத்தை நம்ம இங்க முடிச்சுக்கிறோம். நாராயணா கில குரோ.